நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா நெய் வாங்குவீங்களா காய்ச்சுவீங்களா அப்படின்ட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து பல்காக தான் காய்ச்சி வச்சுக்குவேன். ஒரு போர்ஷன் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒரு போர்ஷன் வந்து யூஸ் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு வந்து நெய் காய்ச்சுற வேலையே இருக்காது. ஏன்னா எல்லா சாப்பாட்டுக்குமே வந்து நெய் ஒரு ஸ்பூன் ஊற்றிக்குவேன். ஸோ கடைசியாக போடுறதுக்கு முருங்கை தலையும் எடுத்து வச்சாச்சு. நம்ம ஊராக இருந்தால் நல்லா கொழுந்து தலையாக எடுத்து போடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா எப்போ முருங்கைக்கீரை இப்படி குட்டியாக இருக்குதோ அந்த டைம் வந்து நெய் காய்ச்சிடலான்னு டிசைட் பண்ணி முருங்கைக்கீரைக்கு ஏற்றாப்புல தான் நெய் காய்ச்சிற டேவை வந்து டிசைட் பண்ணுவேன். ஏன்னா எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாப்பிட்ற ஆள் இருக்குது. முருங்கைக்கீரை வேணும், நெய் எப்போ காய்ச்சுவீங்க அப்படின்ட்டு கேட்டுக்கிட்டே இருப்பா. நீங்கள் அமெரிக்காவில் இருந்தீங்கன்னா இந்த பட்டரில் வந்து நெய் காய்ச்சி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நானுமே வந்து ஃபஸ்ட்டு கிரிக்லேண்ட் பட்டரில் தான் யூஸ் பண்ணேன். வந்த புதுசில் பண்ணினேன். ஆனால் அது வந்து எனக்கு கொஞ்சம் போக போக வந்து அந்த மனம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்தது. பட் இந்த கெரிகோல்ட் பட்டரில் வந்து பண்ணோன்னா நமக்கு தீர்ற வரைக்குமே வந்து நெய் மணல் மணலாகவும் இருக்கும், அதே மாதிரி நல்ல வாசனையாகவும் இருக்கும். நெய் காய்ச்சறது ரொம்பவே ஈஸிங்க. தேவையான அளவு பட்டரை அடிகனமான பாத்திரத்தில் எடுத்து பட்டரை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் நல்லா கொதிக்க விடுங்க. அது மெதுவாக உருகி கொதித்து இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரும். அந்த பபிள்ஸ்லாம் அடங்கின பிறகு முருங்கைக்கீரையோ கருவேப்பிலையோ போட்டு இறக்கிடுங்க. அதெல்லாம் இல்லைனாலும் லைட்டாக உப்பு போட்டு இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து நெய் சீக்கிரமாக கெடாமையும் இருக்கும், நல்லா வாசனையோடையும் இருக்கும். இங்கே அமெரிக்காவில் ஷாப்பிங் போகிறப்ப இந்தியன் கிராசரியில் யாராவது நெய் பாட்டில் வாங்கினாங்கன்னா எனக்கு செம கோவம் வரும். ஏன்னா அதில் அவ்வளோ ப்ரிசர்வேட்டிவ் இருக்குது. நெய் காய்ச்சறதுங்கிறது ஒரு சுலபமான விஷயம். அட்லீஸ்ட் வீட்டில் ட்ரை பண்ணியாவது பார்க்கலாம். அதெல்லாம் பண்ணி பார்க்காம டைரெக்டாக வந்து கடையில் வாங்குறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் ஆயில்னு கூட எழுதியிருக்கும் ஒரு பிராண்டில். ஆனால் அதெல்லாம் பார்க்காமையே வந்து இவங்க அதெல்லாம் சாப்பிட்றாங்க. எந்த அளவுக்கு வந்து உடம்புக்கு நல்லதுன்னே தெரியல. அதனால் அமெரிக்காவில் உங்கள் பொண்ணோ பையனோ இருந்தால் நெய் வீட்டிலே காய்ச்சுங்க அப்படின்னு சஜஷன் கொடுங்க. இதில் பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை போட்டிருக்கேன் இல்லையா, எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சாப்பிட்ற ஒரு ஆள் இருக்குது. நிறையா போடுங்கம்மா நிறையா போடுங்கம்மா அப்படின்ட்டு நிறையா போட வச்சுருவா. அதை எல்லாத்தையும் உட்காந்து அவளே சாப்பிடுவா. நான் கடைசியாக ஆட் பண்ணியிருக்கேன், அதையும் பாருங்கள். ஸோ எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே இந்த நெய்யில் போட்ட முருங்கைக்கீரை ரொம்பவே பிடிக்கும். இந்த முருங்கைக்கீரையை எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு கடைசியாக இதில் வெள்ளை சோறை போட்டு நல்லா பெரட்டி சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நெய் சாதம் வந்து சூப்பராக இருக்கும். இதோட ஃபைனல் அவுட்புட் இது தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒன்று ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன், ஒன்று வந்து யூஸ் பண்ணுறதுக்கு வச்சுருவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபேவரட்டா என்னடி எல்லாத்தையும் போடுறப்ப எங்களுக்குலாம் உங்களுக்கு கிடையாது, பிச்சிருவேன். நாங்களும் கொஞ்சம் சாப்பிடுவோம், கொஞ்சம் நாங்களும் சாப்பிடுவோம். ஒழுங்கு மரியாதையே கொஞ்சம் வை. ஏன்னா ஏண்டி நீலாம் ஜென் ஆல்ஃபாடி, முருங்கீரைலாம் சாப்பிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு எப்படி கிடைக்கும்? ம், நல்லா இருக்கா?